ஹாய் ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஃப்ரைடே வந்து நிஃப்டி நம்மளோட லெவல்ஸ்ல ஸ்பாட்டோட வீக்லி ஃபியூச்சர் எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்குது அண்ட் என்னென்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி கேப் டவுன் ஓப்பன் மார்க்கெட்ல நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர்றது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வந்து பண்றீங்க, பட் நீங்க பண்ற விமர்சனம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். பட் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங் கூட விட்டுட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் கண்டென்ட் தான். கொஞ்சம் நீங்க சொல்றது நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னென்ன இடத்துல நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. இந்த இடத்துல சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி மார்க்கெட் வந்து இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ அது தெரியாம வந்து பிளைண்டா இந்த இடத்துல வந்து பை ஆயிடும், இல்ல இங்க இருந்து செல் ஆகும் அப்படிங்கறது பார்க்க கூடாது. ஓகேவா? இப்போ நமக்கு ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு. நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வந்து 23,900ல க்ளோசிங் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 24,014 இது வந்து R1 இருக்கு. சிந்தடிக் ஃபியூச்சர் இருக்கிற இடத்துல 23,900 ஏடிஎம் எடுத்துக்கலாம். சப்போர்ட் லெவல்ல இருக்குது. எங்க இருக்கு? S1 23,760. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஏடிஎம் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா 23,750 இது வந்து நம்ம ஏடிஎம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஏடிஎம் கன்சிடர் பண்ணும்போது இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே S2 வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடத்துல இருக்கு? 23,646. அப்போ இது வந்து 650 வந்து நம்ம ஏடிஎம் எடுத்துக்கலாம். கரெக்டா? நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 23,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைசஸ் நம்ம கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. இப்போ இது வந்து நம்ம 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை வந்து விட்டுறோம். அடுத்தது இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது சப்போர்ட் 1 இதுல வந்து பாத்தீங்கன்னா 23,750 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து பாக்குறோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு எஸ்டர்டே பிஇபி வந்து பாத்தீங்கன்னா 127 அப்படிங்கிற பிஇபி வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த லெவலுக்கு மேல வந்து யார் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 23,750 கால் ஆப்ஷனையும் 23,750 புட் ஆப்ஷனும் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 23,750 கால் அண்ட் புட். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது இது வந்து பிஇபிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து இருக்குது, கால் ஆப்ஷன் வந்து பிஇபிக்கு கீழே தான் இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன் வந்து வீக்கா இருக்கு, புட் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா S1 வரணும், S1ல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா R1 வரைக்கும் நமக்கு போகணும். ஈவன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வரைக்கும் போயிருக்கு. இதுல கொஞ்சம் டைம் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது S1ல இருந்து S2க்கு. அப்ப இங்க வந்து என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். அப்ப இதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன அப்படிங்கறது பார்த்தோம்னா 23,650 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். இப்போ இங்க வந்து 23,650 கால் அண்ட் புட் வந்து எடுத்துக்கோங்க. 650 கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 650 புட். இப்போ இந்த ரெண்டும் வந்து மீட் ஆகுற இடம் வந்து பாருங்க, எங்க வந்து மீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 127 அப்படிங்கிறது தான் பிஇபி லெவல். இப்போ இந்த லெவல்ல நமக்கு ரெண்டுமே மீட்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 133ல வந்து மீட் ஆயிருக்கு. அப்போ பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்க தெரியுது. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸ்பாட்டுக்கும் வீக்லி ஃபியூச்சருக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். மார்னிங் நம்ம எஸ்டர்டே இருந்தது
டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி மார்னிங் ஓப்பனிங்ல நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. அதாவது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சப்போர்ட் 2ல வந்து மீட் ஆகும்போது இதுல வந்து கேப் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு பிரீமியம் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2மே வந்து மீட் ஆகும்போது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். ஓகே. அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் 133 அப்படிங்கிறது பிஇபியா வந்து ஃபார்ம் ஆகுது. 133க்கு மேல வந்து கால் ஆப்ஷன் சஸ்டெயின் ஆகுது. அப்போ சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் வந்து R2 வந்து போகணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தெடிக் ஃபியூச்சர் தான். நம்ம ஸ்பாட் வந்து நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சிந்தெடிக் ஃபியூச்சர் வந்து S2ல இருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு, இங்கிருந்து சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் நமக்கு டிராவல் ஆகணும். ஃபர்ஸ்ட் ரேஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த S1 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் பண்ணும்போது, அடுத்து வந்து இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிடும். ஓகேவா? சப்போர்ட் ஆக்ட் ஆயிருச்சுன்னா, அடுத்து இவங்க போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தெடிக் ஃபியூச்சர். அப்ப நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 23,650 கால் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் டார்கெட்டா பிஇபில இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் R1ம், செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா R2 வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஏன் இந்த இடத்துல வந்து R2 ரீச் ஆகல அப்படின்னா, நமக்கு பிரீமியம் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரைட் நவ் பிஇபி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 117 இருக்கு. அப்போ 10 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்குது. அப்போ R2ஓட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட் கீழயே வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 23,900 புட் ஆப்ஷன் வந்து பாருங்க. 23,900 புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே க்ளோசிங் பேஸ் பண்ணி 23,900 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, R1க்கு R2க்கு கீழ வந்துச்சு அப்படின்னாவே, மார்க்கெட் வந்து அடுத்தது வந்து R1 வரைக்கும் வரும். R1 உடைச்சதுன்னா, அடுத்து மீட்டிங் பாயிண்ட் நோக்கி இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 800ல இருக்கு. அதனால R1 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சா வந்து இருக்கும். 800க்கு மேல போய் 900 இன்னும் 100 பாயிண்ட் போச்சுன்னா தான், இது வந்து ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்ல மீட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ்லயும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி டீட்டெயில் வேணும்ன்றவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.